கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று இந்த அற்புதமான தொடரில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரீங்க. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, அவர் நம் உள்ளத்திலே எப்படி வழிநடத்துகிறார், அவர் வழிநடத்தலை நாம் அறிந்தது எப்படி என்று நாம் இந்த தொடரில் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். நம்மோடு துணை நிற்கிற அந்த தேவன் நம்மை எப்படியெல்லாம் நமக்கு செய்கிறார் பாருங்கள். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். பாருங்க, சங்கீதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. நீர் எனக்கு துணை இருந்தது, தேவன் எனக்கு துணை இருந்ததனால். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் துணை இருந்துச்சுன்னா, எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் சித்தப்பா இருந்ததுனால நான் அதோடய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்துக்கு ஒரு பாதை எனக்கு தந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு படிப்புக்கு உதவி புரிஞ்சாங்க, எங்கள் பெரியம்மாவை செஞ்சாங்க, எங்கள் பாட்டி செஞ்சாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம அந்த உலக பிரகாரமாக சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். எனக்கு இவங்க இருந்தது மூலமாக என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் புஷ் ஆச்சுன்னு. ஆனால் அதை விட மேலான ஒன்று, அதை நமக்கு தந்தவர் தேவன். ஆகையால் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்கப் போகிறது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீர் எனக்கு துணை இருந்ததனால், தேவன் நமக்கு துணை இருந்ததனால் என்ன நடந்து பாருங்கள். உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். செட்டைகளின் நிழலிலே, இதை பாருங்கள், சில இந்த பறவைகள்லாம் பாருங்கள், கழுகு, பெரிய பெரிய அதெல்லாம் பாருங்கள், தன்னுடைய ரெக்கையை அழகாக விரித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு வெயிலோடு படாது, அது மேலே அழகாக இருக்கும். அதாவது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அதாவது நீங்கள் ஏசியில் உட்காந்து அழகாக அப்படி அழகாக ரிலாக்ஸாக இருப்பீங்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு அழகாக செட்டைகளின் கீழே பாதுகாப்பு. அதாவது அதை சொல்ல போனோன்னா பாதுகாப்பு. அதை விரித்த உடனே மற்ற பறவைகள்லாம் அந்த பாதுகாப்பு ஒரு இடம் வந்துடும். அதுக்கப்புறம் அதனுடைய பறவைகளுடைய குஞ்சுகள் என்ன ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்ம ஏன் பயப்படணும்னு சொல்லி அது செட்டைகளை விரிக்கும் பொழுது அது நிழல் இருக்கும். திடீர்னு யாராவது பாதுகாக்க வந்தால் நான் அப்படியே செட்டைகளை உள்ளே அப்படி அரவணைச்சி குஞ்சுகளை தனக்குள்ளே கொண்டு வந்துடும். அதுக்குள்ளே கொண்டு வந்து அதனுடைய உள்ளே வச்சு அது பாதுகாத்துடும். அந்த மாதிரி நம் தேவனும் நமக்கு துணை நிற்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சில காரியங்கள் வரும்போது, நெருக்கத்தின் வரும்போது உங்களுடைய நாவை சரியாக கையாண்டு உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர் தருகிறார். இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். பாருங்கள், அவர் நமக்கு துணை நின்றால் நாம் என்ன செய்கிறோம்? அழகான செட்டைகளின் கீழே நாம் களி கூறுகிறோம். பாருங்களா, இந்த தேவன் நம்மை துணை நிற்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்றால், அவர் நமக்கு துணை இருந்ததனால் நமக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கிறது. இது ஒன்று தான், இன்னும் நம்ம அதிகமாக பார்ப்போம். இன்று அவர் துணை நிற்கிற இதில் என்ன கொடுத்துருக்கு? அவருடைய உமது செட்டைகளின் கீழ் நிழலிலே நான் களி கூறுவேன். நம்முடைய தகப்பன் நமக்கு துணை இருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருந்தாலும் தேவன் நமக்கு துணை நிற்கும் பொழுது எல்லாருடைய கண்களிலுமே தையை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாது, எந்த காரணம் கொண்டு சோர்ந்து போவாங்க. இந்த அற்புத தேவன் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். சோர்ந்து போக எந்த ஒரு காரியத்தை கொண்டு நீங்கள் நினைத்து சோர்ந்து போவாங்க, எல்லா காரியத்திலையுமே அவர் கூட இருக்கிறார் என்று நினைத்து, ஆம், என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த காரியத்தில் அடியெடுத்து வையுங்கள். உங்களுடைய காரியம் செட்டைகளின் கீழே இருப்பது போல நடக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.